வணக்கம் மீடியா மக்களே. பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு சென்னை போரூர் இருக்கிற முகலிவாக்கம் இங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் முருகனை அரை மணி நேரத்தில் போய் பார்த்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். போய் பார்த்து புத்தாண்டுக்கு ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. தமிழ் புத்தாண்டுக்கு என்ன ஆச்சரியப்பட்டு போகிறீங்க? அதாங்க நான் தான் முதல்ல ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன்ல, திருச்செந்தூர் முருகன் அதே போல் சக்தி வாய்ந்த முருகன் நம்ம சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயில்கிட்ட இருக்காருன்னு சொல்லி அங்கே தான் போனேன். அங்கே பாருங்களேன், என்ன அருமையாக இருந்துச்சுங்கிறீங்க, பிரமாதமாக இருந்துச்சு. என்ன மேலே என்ன தொங்குதுன்னு பார்த்தா எல்லாம் காய்கறி பழங்கள் அது இது, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், இன்னும் பழங்கள், ஃப்ரூட்ஸு, கேரட்டு, அது எல்லாம் அப்படி மேலே கட்டி தொங்க விட்ருக்காங்க பாருங்கள். அதான் கர்ப்பகிரகத்தை தவிர வேறு எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கங்க, வீடியோ எடுத்துக்கங்கன்னு சொன்னார் சாமி. அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி. பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த தமிழ் புத்தாண்டோட முருகன் தரிசனம். எல்லோரும் பக்கத்தில் இருக்க திருச்செந்தூர் முருகன் மாதிரி சக்தி வாய்ந்த முருகனாக இருக்கிற சைதாப்பேட்டை முருகனை போய் பார்த்து அவருடைய அருளாசிகளை நீங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி போன வருஷத்துல தான் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம், இந்த காய்கறிகள் ஆக்கிறது. அப்புறம் அடுத்தது வீதி விழா போயிட்டு வந்தார் இந்த உற்சவர் முருகன். அவரை அப்படி வீதி விழா முடிச்சுட்டு இங்கே கோயிலை சுற்றி அப்படி வலம் வந்தாங்க பாருங்கள். அப்படி தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். நைட்டு கிட்டத்தட்ட 9:30 மணி ஆகிடுச்சு. ஆமாம், அப்படி இருந்தும் மக்கள்லாம் அங்கே இருந்தாங்க பாருங்கள். முருகனுடைய தரிசனம் பாருங்கள். இதுதான் உற்சவர் முருகன், சைதாப்பேட்டை உற்சவமூர்த்தி முருகன். நகர்வலம் முடித்து விட்டு இப்போ கோவில் பிரகாரத்தை வளம் அவருடைய இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்கள் எல்லாம் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சைதாப்பேட்டை சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகனை நீங்கள் சொல்லணும்.